வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு இனிய காணொளியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கிற இந்த பொழுது உங்கள் எல்லோருக்கும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இன்றைய தினம் ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கின்றோம். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு உங்களை அழைத்து செல்ல போகிறேன். மொன்ட்ரியலிலே மிகவும் பிரபல்யமாக இருக்கின்ற B12 என்று சொல்லப்படுகின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் உங்களை அழைத்து போகின்றேன். உண்மையிலேயே அரை கிலோவில் ஒரு பர்கர் நீங்கள் பார்த்திருப்பீர்களோ தெரியாது. பர்கர் என்றால் ஒரு சாதாரணமாக சின்ன அளவில் இருப்பது தான் பர்கர், அதாவது 8 ounces இருப்பது தான் ஒரு பர்கர். ஆனால் இது அரை கிலோவில் ஒரு பர்கர் இருக்கிறது என்றால் நம்ப முடியாமல் இருக்கிறது தானே. வாங்கோ காணொளிக்குள்ளே போகலாம். இன்றைக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் அந்த பர்கர் எப்படி செய்யணும், என்ன மாதிரி என்றது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்கோ. யாராவது எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அல்லது முதல் தடவை எனது சேனலுக்கு வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவு தாங்கோ. நீங்கள் வழங்குகின்ற அந்த சப்ஸ்கிரைப் என்னை மேலும் பலப்படுத்தும். இதுவரை காலமும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடு இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் இப்போ கடைக்கு உள்ளுக்குள்ளே வந்து இப்போ ஆர்டர் கொடுத்தது. நாங்கள் 4 பர்கருக்கு நாங்கள் ஆர்டர் கொடுத்துருந்தோம். அந்த 4 பர்கருக்கான ப்ரெட் அவர் வெட்டி அதை இப்போ தட்டில் வடிவ அழகாக வச்சுருக்கார் பாருங்கள், பார்க்கவே தெரியும் உங்களுக்கு. உண்மையிலேயே இந்த பர்கர் கடைக்கு நான் இது முதல் தடவை இல்லை, இது எத்தனையோ தடவை வந்திருக்கிறேன். இது இந்த முறையும் ஒரு வருவம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நாங்கள். இது ஒரு சிக்கன் பர்கருக்கான சிக்கன் அவர் குக் பண்ணியிருக்கிறார். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கான ப்ரெட்டுகளையும் அவர் டோஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறது தான் நீங்கள் இந்த காணொலியில் பார்க்குறீங்க. இப்போ அடுத்த பக்கத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த பர்கர். அப்படின்ற பர்கர் ஃப்ரெஷ்ஷாகவே க்ரில்லில் போட்டுட்டார். பர்கரை கொண்டு வந்து க்ரில்லில் போட்டு அது ஃபயரில் அது குக் ஆகி கொண்டு இருக்குது. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அந்த நேரத்தில் அது குக்காய் கொண்டிருக்கு. அதே நேரத்தில் அவர் அடுத்த பக்கத்தில் பர்கர் செய்கிறதுக்கான தயாரிப்புகளை மேற்கொண்டிருக்கிறார். அந்த ப்ரெட்டுகளை அழகாக அடுக்கி அதுக்கு மேலே சோஸை விட்டு அதுக்கான ஏற்பாடுகளை அவர் செய்த வண்ணம் இருந்தார். பார்க்குறதுக்கு உண்மையாக அழகாக இருந்தது, நல்ல நீட்டாக இருந்தது, க்ளீனாக இருந்தது. ரெஸ்டாரண்ட்டை பார்க்குற வேளையில் கூட அழகான ஒரு ரெஸ்டாரண்ட்டாகவும் அதே நேரத்தில் நல்ல வடிவாகவும் அவர்கள் எல்லாவற்றையும் வைத்திருந்தார்கள். இங்கே ஃப்ரெஷ்ஷாகவே எல்லாம் இருந்தது. சில ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் போகிற நேரத்தில் சில பார்த்தோம்னு சொன்னால் கிச்சனுக்கு எங்களை அனுமதிக்க மாட்டோம். என்னென்னு சொன்னால் அவ்வளோ கிச்சன் வந்து அவ்வளவு வடிவு இருக்காது, துப்புரவாக வச்சுருக்க மாட்டோம். இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் வேலை செய்கிறவற்றை ஹையில் இருந்து நான் எல்லாவற்றையுமே அவதானித்து பார்த்தேன். அழகாக க்ளவுஸ் எல்லாம் மாற்றி நாங்கள் ஆர்டர் போடுறதுக்கு ரெடி ஆகின உடனே அவர் தன் க்ளவுஸ் எல்லாம் மாற்றி எல்லாம் ரெடியாகி இருந்தார். அதுக்கான சாமான்கள் எல்லாம் அவர் வச்சு அழகாக அதுக்குரிய எல்லாவற்றையும் வைத்திருந்தார்.
இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணின எல்லா பர்கருமே அவர் கிட்டத்தட்ட செய்துட்டார். இது சிக்கன் பர்கர் கேட்டிருந்தோம். இப்போ சிக்கன் பர்கருக்கான இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், பீஃப் பர்கர் என்றதான் அவை அந்த கடை. நல்ல சிறப்பான சாப்பாடை தான் இருந்து பார்க்குறதுக்கு அவை செய்கிறது எல்லாமே மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்றாக இருந்தது. என்னென்னு சொன்னால், நான் இப்போ கன ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கிறேன். நான் போய் பார்த்த இடத்துல இப்படியான ஒரு சாப்பாடு நாங்கள் காணலை. என்னென்னு சொன்னால், எல்லாத்தையும் விடவும் கொஞ்சம் எல்லாம் பெருசாக தான் இருந்தது. நான் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி போட்டு தான் பிறகு நாங்கள் ஜோதிச்சோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட 4 பர்கரும் ரெடி ஆகிட்டு. ஒன்று வந்து சிக்கன் பப்ளோ சோஸ் கேட்டிருந்த நாங்கள், சிக்கனோட பப்ளோ சோஸ். மற்றது கிரில் சிக்கன் கேட்டிருந்த நாங்கள். அடுத்தது பீஃப் பர்கர் கேட்டிருந்த நாங்கள். இன்னும் ஒரு பீஃப் பர்கர் கேட்டிருந்த நாங்கள். அப்போ எல்லாமே மொத்தமாக 4 பர்கர். 4 பர்கருக்கும் 4 விதமான சோஸ், 4 விதமான டொப்பிங் எல்லாம் அவர்களால் வழங்கப்பட்டிருந்தது. இப்போ ஃபைனல் ஃப்ரைஸ் வச்சு கொண்டிருக்கிறோம். ஃப்ரைஸையும் பார்த்திங்கன்னா, ஃப்ரைஸும் 2 விதமான ஃப்ரைஸ் இருக்குது பாருங்க. வழக்கமாக நாங்கள் கடைகளுக்கு போனால் தனியாக ஒரு ஃப்ரைஸ் மட்டும் வைப்பாங்க. ஆனால் இது சிப்ஸும் சேர்ந்துருக்கு பாருங்க. சிப்ஸ் எல்லாம் ரெடிமேடான சிப்ஸுகள் இல்லை, இதெல்லாம் அவையலாலேயே ஓனாக மேக் பண்ணுற ஒரு சாமானாக இருந்தது. பாருங்க, இந்த பர்கர்கிட்ட வடிவை பாருங்க. நீங்கள் அரை கிலோ பர்கர் சொன்னாங்க. B12 பர்கர் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு உள்ளங்கையில் வைக்கலாம் பர்கர். அஞ்சு பாருங்க, எப்படி பிடிக்கிறே தெரியாது கிடக்கு பர்கர். அந்த அளவு பெருசா இருக்கு. இங்கே வர ப்ரைஸுகள் இது சிப்ஸும் ப்ரைஸ். நார்மலாக நாங்கள் கடையில் சாப்பிட்றதுக்கு தனி இது மட்டும் தான் தருவாங்க. இங்கே இது 2 தருவாங்க. நல்லது உறவுகளே, இன்றைய தினம் மொன்றியலிலே மிகவும் பிரபல்யமாக இருக்கின்ற B12 என்று சொல்லப்படுகின்ற இந்த உணவகத்துக்கு உங்களை அழைத்து வந்திருந்தேன். இந்த உணவகத்திலே எப்படி உணவு செய்கிறார்கள், எப்படி பரிமாறுகிறார்கள், அந்த பர்கரின் தன்மைகள், இப்படி எல்லாவற்றையுமே நான் உங்களோடு பகிர்ந்திருக்கின்றேன் என்று நம்புகின்றேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்பிக்கையில் இந்த காணொளியிலே நீங்கள் எனது இந்த யூடியூப் சேனலுக்கு புதிதாக இணைந்திருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். மற்றொரு காணொளியிலே உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் உறவுகளே.